இல்ல திமுக தான் வரும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு பிரச்சனைன்னும் போது இந்த ரோடு வசதி தான். அங்கங்க நிறைய இடத்துல வேலை செய்யறாங்க. அது கரெக்டா செய்ய மாட்டாங்க. அது பினிஷ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். டிஎம்கேக்கு தான். நாங்க எப்பயும் அதுக்கு தான் போடுவோம். அதனால அதான் போடுவோம். இங்க வந்து பஸ் வசதி இல்ல. ரொம்ப லாங்ல இருந்து இங்க போட்டிருக்கனால நிறைய இந்த பஸ் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. காலைல வேலைக்கு போகும்போதெல்லாம் பஸ் தான் நிறைய இருக்க மாட்டேங்குது. பஸ்ஸே இருந்தாலும் டிரைவர்லாம் இல்லைன்னு யாரும் எடுக்கிறது இல்ல. டெய்லி சண்டை நடக்கும். இப்ப நடக்கிற ஆட்சி நல்ல ஆட்சி தாங்க. இது வரைக்கும் அதுல எந்த ஒரு ரிப்போர்ட் இல்ல. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்பெடுத்து எதனா பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும். எல்லாம் செய்யறான்றாங்க, ஆனா எதுவும் செய்யல. ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லைனா 40 கிலோமீட்டர் தள்ளி ஜிஹெச்சுக்கு தான் போக வேண்டியது இருக்கு. பேருந்து வசதி இல்ல. இப்போ வரைக்கும் 4 கடைக்கான நைட்டு ஃபுல்லா காத்திருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் கல்வின்ட்டு ஒரு தரமான கல்வி கொடுக்கல அவங்க பசங்களுக்கு. சாப்பாடு எதுவுமே அந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது மட்டும் தான் சிவிலா வேலை செய்யறாங்களே தவிர மற்றபடி எதுவுமே வேலை செய்ய மாட்டாங்க. பசங்களுக்கு ஒரு தமிழ் கூட படிக்கவே தெரியல கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்துன்னு. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணாங்கன்னா போறோங்க. நடுத்தர மக்களுக்கு இந்த ஒரு சின்ன ஹெல்ப் செஞ்சு கொடுத்தாவே போறோம். திமுக தான் சார் போடுவோம். நாங்க அதான் போட்டு இருக்கோம். இங்க 1000 பிரச்சனை இருக்கு சார். எந்த பிரச்சனையும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே பிரச்சனை இங்க. மெயினா தண்ணிக்கு பிரச்சனை, சரியா இது கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன சார் பண்ண முடியும் நம்ம? ட்ரைனேஜ் வசதி சரி கிடையாது. பண்றாங்க, திருப்பியும் தான் அடிச்சு ரொம்ப இது பண்றாங்க. அதை நாங்க சொல்றோம், நீங்க வந்து வாடகை கட்டுங்க அப்படிங்கிறாங்க. வாடகை கட்டுறாங்கன்னா நாங்க அந்த சுனாமி இதுல வந்தவங்க நாங்கெல்லாம். அந்த இதுல நாங்க பாதி பேர் கட்டல. தண்ணியில நிறைய பொருளை இழந்துட்டோம் நாங்க. மு.க.ஸ்டாலின் தான் போடுவேன். அவர் எல்லாமே செய்யறாரு. அந்த இது ஒரு குப்பை கூட இல்லாம கிளீனா வச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய விஷயம் பண்றாங்க. அந்த கொரோனா டைம்ல கூட நம்மளுக்கு லாக்டவுன் இல்லாம ஒரு வேலை வாய்ப்பு, அதாவது வேலை போக்குவரத்து போயிட்டு வரலாம். பிரச்சனை இல்லை. இந்த குடி குடிச்சிட்டு கஞ்சா ஆச்சுன்னு சுத்திக்கின்னு உக்காந்துக்கின்னு தேவையில்லாம ஃப்ரெண்டுங்குள்ள சண்டை, வெளியாளுக்குள்ளயும் சண்டை எடுக்கிறாங்க. எடுத்தாலும் மீண்டும் மீண்டும் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் பண்ணாம போலீஸ் பாதுகாப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். எல்லாருக்குமே சமூக மக்களுக்கு கொஞ்சம் இடையூறு இல்லாம இருக்கும்.